மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 6ஆம் அதிபதி. ஸோ 6ங்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம்லாம் இருந்தாலும் அது ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம். கோபத்தில் வந்து மற்றவங்கள போட்டு கத்திடுவோம், திட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. வேலையில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களே வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கான வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது கொஞ்சம் பார்த்து அப்படி தான் பண்ணணும். ஸோ 7ஆம் அதிபதி குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து இதுக்கு போனேன் அதுக்கு போனங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். பட் அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதில் வந்து வெளியூர் பிரயாணம் போது பின்னாடி யாராச்சும் பேசிட்டாங்க, இல்லை பிரயாணம் போது நமக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஏதாச்சும் வாக்குவாதம்லாம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நோட்லேயும் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நைட்டு தான் நடக்கும். நைட்டு தூங்கும்போது தான் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் வந்து அந்த டைமில் ஏமா எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்தி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் போது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து அது சுய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணும்போது நல்ல பலமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. தொழில் வாய்ப்புகள் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ பெரிய முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வாய்ப்புகளை பொறுத்தவரை எந்த வித விஷயம். பட் என்னென்னா தேவையில்லாத விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் சனியுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. ஏன்னா சனியுடைய பார்வையில் இந்த நாளில் கேது இருக்கும் பொழுது அந்த கேது தசாபுத்தி அந்தரங்களோ சனி தசாபுத்தி அந்தரங்களோ கொஞ்சம் இந்த ஃப்ராக்சரோ ஒரு பின்னம் மாதிரியான விஷயங்களே பண்ணோம். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2லும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்தோம். ஸோ லாபங்களை கொடுத்துரும். தொழிலில் வந்து நல்ல ஒரு மேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருந்தாலும் கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும். இதில் வந்து என்னென்னா தடார் புட்டார்னு பேசிடுது, போட்டா வாட்டான்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்ருவோம். அதனால வந்து ஒரு மன உளைச்சல் நமக்கே வரும். எவனையா திட்டிடுவோங்க, கண்ணாமன்னு திட்டிடுவோம். பட் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க.